இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே நீ எனக்காக ஹெல்ப் பண்ற. இப்ப கூட எனக்காக நீ தான் ஹெல்ப் பண்ற. ஆனா இந்த ஹெல்ப் உனக்கே தெரியாது. ஷாலு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ஆயுஷ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அக்காக்கு சப்போர்ட் பண்ணுவான். கல்யாணத்துல பார்த்தல டேங்கோ, சார்லி, காப்பிரைட்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். அவன் 1ஆம் நம்பருக்கு இருக்க. ஆனா அவன் கிட்ட இருந்துதான் தைரியம் கிடைக்குது. கண்டிப்பா அக்காவுக்கே ஹெல்ப் பண்ணுவான். என்ன ஆனாலும் அக்காவுக்கு சப்போர்ட்டா இருப்பான். ரிஷியோட மொத்த பொறுப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவன் தன்னுடைய குடும்பத்தார ரொம்பவே நேசிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஏன் ஒருத்தினால அந்த வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்கிறது இல்ல. எல்லாருமே வேதனைப்படுறாங்க. அதனால நான் அவனை விட்டு விலக்கி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க வைக்க நினைக்காதீங்க. போதும். நீங்க அவனை நல்லா பாத்துக்கோங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும். பிளீஸ் ஷாலு, பாணியை நல்லா பாத்துக்கோங்க. சித்தப்பா, சித்தி, அப்புறம் நேஹாவை பாத்துக்கோங்க ப்ளீஸ். லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க போனா? திரும்பவும் போயிட்டாளா என்ன? இவ்வளவு திருத்தவே முடியாது. ஆயுஷ், 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 ஆயுஷ் எந்திரி, ஆயுஷ் எந்திரி, எந்திரி, ஆயுஷ் எந்திரா, எந்திரி, எந்திரி, கமான் எந்திரி, எந்திரா. ஆயுஷ், லக்ஷ்மி, லக்ஷ்மி போயிட்டா. டேய் என்னடா இவன் ஒருத்த? ஆயுஷ், ஆயுஷ், ஆயுஷ் எந்திரி, லக்ஷ்மி, லக்ஷ்மி போயிட்டா. லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிட்டா. என்ன? எப்போ போனாங்க? எப்படி போனாங்க? எங்க போனாங்க? எங்க போனான்னு எனக்கும் தெரியல. ஆனா நான் வீட்டுல பார்த்தா அவ அங்க இல்ல. மை காட். ஐயோ, இது வேறயா? போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பிரயோஜனம் இல்ல. அவங்க போன் ட்ரை பண்ணி எந்த யூஸும் இல்ல. ஏன்னா அவ போன் இங்க தான் இருக்கு, கெஸ்ட் ரூம்ல. என்ன இது? அவ போனை எடுத்துட்டே போகல. என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு அவளை கண்டுபிடிக்கவே முடியாதா? லக்ஷ்மி எங்க போயிருந்தாலும் சரி, நான் அவளை கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். ஏதாவது பண்ணி லக்ஷ்மி கிட்ட போவேன். கரெக்ட் ரிஷி ப்ரோ. நம்ம 2 பேரும் தேடுவோம். 2 brothers. நாம ஒரு மிஷன் மாதிரி போலாம். மிஷனுக்கு ஒரு நல்ல பேர் வைப்போம். அது எப்படி இருக்கணும்னா டு ஃபைண்ட் லக்ஷ்மி with ஷாலு. you know அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா ரிஷி ப்ரோ, எங்க எப்படி தேடுறது? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தேடலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு என்ன மூளை இல்ல. நான் என்ன இடியட்? ஓகே பரவாயில்ல, நான் கூட இருக்கல. எனக்கு புத்தி இருக்கு. நான் இடியட்டும் இல்ல. என்னது உங்களுக்கு புத்தியா? யோசிக்கலாம். ஏதாவது யோசிச்சு நாம பண்ணலாம். முதல்ல அவ இந்த வீட்டை விட்டு எப்படி எத்தனை மணிக்கு கிளம்புனான்னு யோசிக்கணும். அப்ப ஏதாவது தெரிய வரும். நான் கிளம்புறேன். நீயும் ஷூ மாட்டுக்க. Yes, I'll just come. ஐயோ, என்ன இது? லக்ஷ்மி நீ எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க போய் தேடுறது? அவ எந்த பக்கமாடா போனா? நாம சாக போறோம். அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வையி, நம்ம அண்ணாச்சி நம்மள கொல்ல போறாரு. அறிவு கட்ட முண்டோ, இந்த விஷயம் அண்ணாச்சிக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்ப தைரியமா இருடா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கிடைச்ச உடனே அவ கதையை முடிச்சிடலாம். எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடிஞ்சிடும். டென்ஷன் முடிஞ்சிருமா? வாடா போய் தேடலாம். நீ அங்க போய் தேடி பாரு. லக்ஷ்மி இங்க இருந்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? மேடம் இங்க இருந்து போகலையே சார். நான் டியூட்டிக்கு வந்ததுல இருந்து யாருமே வீட்டை விட்டு வெளில போல சார். வீட்டுக்குள்ளேயும் யாரும் வரல.
எனக்கு முன்னாடி ராம் தான் டியூட்டி பார்த்தா. அவனுக்கு எதுவும் ஒரு தெரிஞ்சிருக்கும். செகண்ட், நீ எவ்வளவு நேரமா இங்க உட்காந்துருக்க? சார் நான் வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது. ஆயுஷ் ஆயுஷ், நீ ஷாலுக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஒருவேளை லக்ஷ்மி சித்தி வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஆ. அவ இங்க இருந்து கிளம்பி இருந்தா கண்டிப்பா அவங்க சித்தி வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஷாலுக்கு கால் பண்ணு. என் போன் உள்ள இருக்கு, நான் போய் உங்க போனையும் கொண்டு சரி, வரேன். சீக்கிரம் வா. இந்த லக்ஷ்மி எங்க போனா? கடவுளே ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இவங்க 2 பேரும் என்ன பாத்துறக்கூடாது. நீ அங்க போய் பாரு. இந்த பக்கமா தானே வந்தா? காத்துல பறந்துட்டாளா இல்ல பூமியில புதைஞ்சிட்டாளா? எங்க போனா அந்த பொண்ணு? ஏய், மொத்த ராத்திரி அங்கேயே நிக்க போறியா? இங்க வா வா. இங்க பாரு, இங்க எங்கேயும் காணும். அப்படின்னா அவன் முன்னாடி இருக்கிற சந்து வழியா அந்த பக்கமா போயிருக்கணும். வா அங்க போய் பார்க்கலாம். வா 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 வா. ஏய், அங்க இருக்கா பாரு. ஏய், அங்கதான்டா இருந்திருக்கா. ஒழுங்கா போய் தேட மாட்டியா? அங்க பாரு. ஏய், இருக்கும். அதான் நேரம் காலம் தெரியாம ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். வாய் அதோட மூடு. நீ ஹலோ, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்ப கால் பண்ற? ஷாலு ஷாலு ஷாலு, ஒரு விஷயம் சொல்ல. அண்ணிமா அங்க வந்தாங்களா? என்ன? இல்ல ஆயுஷ், அவ எப்படி இங்க வருவா? உங்க வீட்டுல தானே இருக்கா. இல்ல அவங்க இங்க வந்திருந்தாங்க, ஆனா கிளம்பி போயிட்டாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ண. இல்ல இங்க வரலையே. இல்ல இது வரைக்கும் அக்கா இங்க வரல. என்ன சொல்ற? அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. இந்நேரம் அவங்க அங்க வந்திருக்கணுமே. அததான் நானும் சொல்றேன், அவ இங்க வந்து சேரல. ஆயுஷ் என்ன நடக்குது? அக்கா யார்கிட்டயும் சொல்லாம வெளியே போயிருக்காளா? ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன லெட்டரா? லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போயிருக்கா? லெட்டர் எழுதிட்டு எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. தேடாதீங்கன்னு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வேற எதுவும் எழுதல. அட கடவுளே. ஏய், என்ன நீ கடவுளுக்கு ஹாய் ஹலோல அப்புறமா சொல்லு. இப்ப என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? சரி, உங்க அக்கா எங்க போயிருக்கலாம்? கொஞ்சம் ஹெல்ப் மீ அவுட். ஆயுஷ் எனக்கு தெரியல, என்னோட மூளை வேலை செய்யல. இரு நானும் இப்ப கிளம்பி வரேன். இரு. ஏன் எதுக்கு வர? எப்படி? இல்ல நீ எதுக்கு வரேன்னு கேக்குற ஷாலு. அதாவது நாங்க உங்களை தேடிக்கிறோம். இல்ல நான் அங்க வர உன்னால தனியா தேட முடியாதுல்ல. இல்ல நான் தனியா இல்ல, 2 பேர் இருக்கோம். என் கூட ரிஷி ப்ரோவும் இருக்காரு. சரி 3 பேரும் தேடலாம். ஏய், என்ன நீ? நான் வரேன். 3 பேர் இல்ல 4 பேரும் போலாம். நானும் வரேன். இல்ல பாணி, நீ இங்கே இரு. அக்கா இங்க வந்தா எனக்கு உடனே கால் பண்ணு. அதே மாதிரி எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? கண்டிப்பா. கண்டிப்பா. சரி நான் போயிட்டு வரேன். என்னாச்சு? இல்ல லக்ஷ்மி அண்ணி அங்கேயும் போலையா. அதோட ஷாலு இங்க வந்துட்டு இருக்கா. உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த நேரத்துல ஷாலு எதுக்கு ரிஷி கூப்பிடுற? ப்ரோ, உங்க முன்னாடி தானே பேசினேன். நான் வராதன்னு சொன்னேன். ஆனா அவ தான் அடம் பிடிச்சி இங்க வந்துட்டு இருக்கா. அவங்க தங்கச்சி தானே. சோ எல்லாருமே இப்படிதான் வீராப்பா நடந்துப்பாங்க. சொல்ற பேச்ச கேட்டா தானே. இவங்க 3 பேருமே பிடிவாத. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. சரி, ஏதாவது ஐடியா கொடு. அவளை எங்க தேடுறது? லக்ஷ்மி எங்க இருப்பா? ஏதாவது சொல்லு. எங்க போயிருப்பாங்க? அவளுக்குன்னு வேற எந்த இடமும் இல்ல. கிராமத்துல இருந்து வந்திருக்கா. ஊருக்கு ஊருக்கா? ரிஷி ப்ரோ, என்ன நீங்க? நமக்கு ஊரு எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க தானே. டேய் பாய மூடுடா. என்ன ஊரு? லக்ஷ்மியோட ஊரு. அவளுக்கு ஊர் okay, இருக்குல்ல? okay. புரியுது. அவ ஊருக்கே திரும்பி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ரயில்வே ஸ்டேஷன் அங்க போயிருக்கலாம். அதோ வரேன். இங்க நான் ஒளிஞ்சுக்கிறேன்.